அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பட்டினம்பாக்கம் எம்ஆர்சி நகரில் உள்ள தொழிலதிபர் ரத்தீஷ் வீட்டிற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சீல் வைத்திருக்கின்றனர். சோதனைக்காக சென்றபோது ரிதீஷின் வீடு பூட்டப்பட்டிருந்ததால் ஆவணங்களை பாதுகாக்க சீல் வைக்கப்பட்டதாக தகவலானது வெளிவந்திருக்கிறது. சோதனைக்காக சென்றபோது ரிதீஷின் வீடு பூட்டப்பட்டிருந்ததால் ஆவணங்களை பாதுகாக்கவே சீல் வைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ரிதீஷ் குடும்பத்தாருக்கு செல்போன் மூலம் பலமுறை அழைப்பு விடுத்தும் வீட்டிற்கு வராததால் சீல் வைத்துள்ளதாக தகவலானது வெளிவந்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைகிறார். சுப்பிரமணியன், இது பற்றிய விவரங்களை பதிவு பண்ணலாம். டாஸ்மாகில் நிகழ்ந்த முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இரண்டாவது நாளாக இந்த சோதனை நீடித்திருக்கிறது. சென்னை பட்டினப்பாக்கம் எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் தொழிலதிபர் ரத்தீஷ் என்பவர் வசித்து வருகிறார். இவரது வீட்டில் நேற்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்த சென்றார்கள். ஆனால் அவர் வீட்டில் இல்லை. அவருடைய கார் ஓட்டுநர் மட்டும் அங்கு இருந்திருக்கிறார். அவரிடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் ரத்தீஷை தொடர்பு கொண்டு அவரது குடும்பத்தினர் தொடர்பு கொண்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணைக்கு வரும்படியும் சோதனைக்காக வீட்டை திறக்கும்படியும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் நீண்ட நேரமாக அவர்கள் வரவில்லை. இதை தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் அந்த வீட்டிற்கு சீல் வைத்திருக்கிறார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய ஆவணங்கள் மற்றும் ஆதாரங்கள் எதுவும் கிடைக்குமா என்ற கோணங்களில் முதல் கட்டமாக சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் ரத்தீஷ் தொடர்பானவர்கள் அந்த வீட்டிற்கு வந்த பிறகு மீண்டும் சோதனையை அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்த இருப்பார்கள். எனவே இது சீல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த வீட்டின் கதவை திறப்பதற்கான அதிகாரம் யாருக்கும் இல்லை என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.